முதல்ல வாக்காளர் பெருமக்கள் வைக்கின்ற வேண்டுகோள், 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓட்டு போடுறீங்க, நாங்கள் வெற்றி பெறுகிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாங்களாம் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மாமன்ற உறுப்பினராக பல்வேறு விதத்தில் மக்கள் பிரதிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், முதல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் எம்எல்ஏ, நமக்காக ஏதாச்சும் பேசினாராப்பா, பத்திரிகையை நீங்கள் பிரட்டி பார்க்க வேண்டும், ஊடகத்தில் என்ன வருதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது அது ஒரு வழக்கமாக, ஒரு சம்பிரதாயமாக தயவுசெய்து நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியர் இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆளக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் தன்னுடைய தொகுதி கொளத்தூர்னா அடுத்தது சின்ன பிள்ளை மாதிரி ஓடி 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 அந்த மக்களுக்கு என்ன தேவை என்று செய்கிறார். பார்த்தீங்களா, எங்களுடைய ரோல் மாடல். ஆக அவர் மட்டும்தான் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கின்றோம். எங்களால் என்ன முடியுதோ அதை செய்து தரக்கூடிய இடத்தில் நாங்கள் எங்களை பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய துணை முதலமைச்சர் என்ன வேலை பார்க்காங்கன்னு பார்த்து நாங்கள் செய்கிறோம். அவங்க செய்கிற வேலையில ஒரு 10% செஞ்சா கூட போதும்பா, எங்களுடைய மக்களுடைய உள்ளத்தில் நாங்கள் நிரந்தரமாக இடம் பிடித்து விட முடியும் என்ற அளவுக்கு எங்களுடைய உழைப்பை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்க ஓட்டு போட்டு தான் நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறோம், எங்களுக்கான இருக்கை இருக்கின்றது, உங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள். ஆக அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை எப்படி இந்த ஆளுநர் மதிக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆளுநர் பொறுப்பு வந்து அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களை வந்து மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவர் ஆளுநர், அவர் வந்து எலெக்டட் பர்சன் கிடையாது. அவருடைய வேலை என்பது ஒரு சட்டமன்றத்துடைய மரபு என்னவென்று சொன்னால், சட்டமன்றத்தில் நம்முடைய அரசாங்கம் என்ன எழுதி தருகிறதோ, நாங்கள் என்னென்ன செய்யறாங்கன்னா இல்லாத பொருளாதார நாங்கள் எழுதுறோம், நாங்கள் அதில் என்னென்ன எழுதியிருக்கிறது மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஆளுநர் உரை என்று நாம் தயாரித்து வழங்குகிறோம் என்று சொன்னால் மரபு என்பது அவர் வர வேண்டும், அதை அவர் படித்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும். இது அவை குறிப்பில், இதுதான் மரபு.